Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இது நல்ல நாள், இது ஒரு புதிய நாள், இது கர்த்தர் கொடுத்த நாள். இந்த நாளிலே நாங்கள் களி கூறவும் மகிழ் கொண்டாடவும் நீர் கொடுத்த நாள். இதிலே நாங்கள் துக்கப்படுகிறதுக்காகவோ கண்ணீர் வடிக்கிறதுக்காகவோ கொடுக்கவில்லை. இந்த நாளை நீர் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்படி, சமாதானமா இருக்கும்படி கொடுத்திருக்கிற இந்த நாளை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, මේ දවසේ දෙවියන් වහන්සේ අපි සතුටින් ඉන්න පිණිස, ප්‍රීතියෙන් ඉන්න පිණිස මේ දවස් අපිට මවල තියෙන නිසා මේ දවස් අපි පාවිච්චි කරනවා. ඒකත් ඊයේ දවසේ ගියා, අද දවසේ මෙන්න තියෙනවා, ඊට දවසේ ලැබුණොත් නැත්නම් නැහැ. இன்றைய நாள் இருக்கிறது, நேற்று நாள் போய்விட்டது, இதோ இந்த நாள் நல்ல நாள் இருக்கிறது, நாளை நாள் கிடைத்தால்தான். ஆகவே கிடைத்த இந்த நாளிலே, கிடைத்த இந்த நேரத்திலே தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், வசனத்தினால் பிழைக்கவும் தேவன் கிருபை கொடுங்க. வசனத்தை கேட்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாக, ஒரு நன்மையை கொண்டு வரத்தக்கதாக, அவர்கள் இருந்த நிலையில இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக தேவன் இந்த நாளிலே கிருபை செய்க. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர். இந்த நாளிலும் டெபோரா ஃபெலோஷிப்பின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தீமையிலும் நன்மையை நாங்கள் காண்கிறோம். அதாவது தீமையிலும் நன்மை என்று நான் சொல்லும் பொழுது, அதாவது இந்த காலங்கள் எங்களுக்கு தீமையான காலங்கள் தான். ஆனால் இந்த தீமையான காலங்களிலே நம் தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறார். ஏராளமான நன்மை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இந்த டெபோரா ஃபெலோஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி கொஞ்சம் பேர் தான் கூடியிருப்போம், அந்த 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 மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம். ஆனா இப்போ என்னன்னா 5 கட்டங்களிலும் இருக்கிறவர்களும் கேட்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? இல்லைன்னா அந்த வந்து கேட்கிறவங்க மட்டும்தான் கேட்பாங்க. இப்ப வீடுகளில் இருந்து ஏராளமானோர் சத்தியத்தை கேட்க முடிகிறார்களே. எல்லா தீமையையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். හැම නපුරු දේ මොන නපුරු දේ ප්‍රසිද්ධ වුණාද දෙවියන් වහන්සේ ඒ නපුරු දේ යහපතකට අරිනවා. අද බලන්න අපි සමහර වෙලාවට ඩෙබෝරා ෆෙලෝෂිප් එකේ පොඩි කණ්ඩායමක් එකතු වෙලා තමයි අපි නමස්කාර කරලා ඒ දවස් ගත කරන්නේ. නමුත් මේ පැන්ඩමික් කාලේදී අපිට එළියට යන්න බැරි වුණාට අපිට බොහෝ දෙනෙකුට දෙවියන් වහන්සේගේ රහස් වචනය බෙදා ගන්නත්, බොහෝ අය මේකට එකතු වෙන්නත් දෙවියන් වහන්සේ කරුණාවක් දුන්නා. සෝ යක්ෂයා හැම වෙලාවෙම මොන හරි නපුරු දේ තමයි කරන්නේ. යක්ෂයාට හොඳ දෙයක් කරන්න දන්නේ නැහැනේ. නපුරු දේ කරගෙනම ඉන්නවා. දෙවියන් වහන්සේට දන්නේ හොඳ දේ කරන්න තමයි. ඒ නිසා දෙවියන් වහන්සේ හොඳ දේ කරගෙනම ඉන්නවා. பிசாசுக்கு தெரிந்ததெல்லாம் தீமை செய்வது, ஆனால் கர்த்தருக்கோ தெரிந்ததெல்லாம் நன்மை செய்வது. ஆமென். சோ நான் கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் நியாய தீர்ப்பு, நியாயம் செய்வது என்கிறதான அந்த சப்ஜெக்ட்ல உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். நியாய தீர்ப்பு என்று சொன்ன உடனே நீங்க நினைச்சிட வேண்டாம், தண்டனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு உடனே தண்டனையை தான் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அந்த தண்டனை பகுதியை தான் எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே இது வந்து குற்றப்படுத்துவதற்காகவோ தண்டிப்பதற்காகவும் அல்ல. இது வந்து நியாயம் செய்வதற்கான காலம். தேவன் நீதி செய்வதற்கும் நியாயம் செய்வதற்கான காலம். துன்மார்க்கனுக்கு தண்டனை கிடைக்கும், துன்மார்க்கனுக்கு விக்கல் சொல்றாங்கல்ல, நபுරු மனுஷයාට தண்டனை என்றால் දඬුවමක් සිදු වෙන්න පුළුවන්. නමුත් යහපත් මනුෂයෙකුට දඬුවමක් නැහැ. ඒ නිසා මේ දේ මම ඔයගලට කියනකොට ඔයගලන් හිතන්න එපා මේ විනිශ්චය කරනවා කියවැනීම දඬුවමක් දෙන්න තමයි විනිශ්චය කරනවා කියලා. නෑ නෑ නෑ. මේ දඬුවම දෙන්න නෙවෙයි, මේකට දෙවියන් වහන්සේ යහපත කරන්න. ඒක ගොඩාක් බලාපොරොත්තු වෙලා කියන්නේ තමා ගැන, තමන්ගේ ළමයි ගැන, පවුලේ අය ගැන, නැත්නම් මොන හරි ජොබ් එක එන්න තියෙන මුදල ගැන ගොඩාක් දේවල් අපි මේ බලාපොරොත්තු වෙන්න ඇති. ඒක මේක ලැබුණ නැහැ කියලා. නමුත් ඒ දේ ඔක්කොම ලැබෙන පිණිස දෙවියන් වහන්සේ යහපතක් කරන්න යනවා. එන நல்ல தீர்ப்பு. ඒ කියන්නේ நல்ல தீர்ப்பு, நல்ல நியாயமான ஒரு தீர்ப்பு. හොඳ තීන්දුවක් ගන්න හරි. හොඳ තීන්දුවක් දෙන්න යනවා. හරිද? මෙතන හිතා ගන්න එපා මේ දඬුවමක් කියලා. මේක දඬුවමක් කරන්න නෙවෙයි. මම උලන් එක්ක කතා කරගෙන ඉන්නේ මේ දඬුවම් කරන දෙයක් නෙවෙයි.
හැබැයි හොඳ තීන්දුවක් ලැබෙන්න යනවා. අවුරුදු ගානක් ඕනම් බලාපොරොත්තු වෙමින් ඉඳන් මේක තීන්දුවක් නැද්ද කියලා මේ කාලේදී දෙවියන් වහන්සේ නැගිට්ටා තමගේ සිංහාසනේ වාඩි වෙලා தீந்துவாக பிடிச்சிருக்கீங்க அப்படி எரிதாக நல்லவா போன வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து நியாயமான தீர்ப்புகளை செய்கிறார் என்று. ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், சில நேரங்களில் நீங்கள் போன வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையுடைய மெசேஜை கேட்காமல் இதை கேட்கும் போது ஒருவேளை உங்களுக்கு நடுவில் கேட்டதுனால இந்த ரெசிபி சொல்ற மாதிரி தான், முதலாவது மாவை போடுங்க, சீனியை போடுங்க, முட்டையை போடுங்க, சில முதல்ல கேட்டிருக்க மாட்டோம், என்னத்தை போட சொன்னாங்க தெரியாம நடுவில். அப்படி இல்லாம நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது இதற்கு முன்பதாக டெபோரா ஃபெலோஷிப் மூலமாக ஞாயிற்றுக்கிழமைகள், புதன்கிழமைகளிலே அல்லது வெள்ளிக்கிழமைகளிலே அந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறதுனாலே அதை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இதனுடைய முழு அர்த்தத்தை நீங்கள் காண முடியும். ஓகே, சோ நாங்கள் இப்பொழுது வேதாகமத்திலிருந்தே பார்க்க போகிறோம் எப்படி விசாரிப்பு. அதாவது நாங்கள் பார்த்தோம் போன வாரத்திலே, விசாரிப்பற்ற சீயோனே நீ விசாரிப்பற்று கிடக்கிறார், கர்த்தர் உன்னை விசாரிக்க போகிறார். සියොන් දුවනි ඔයා ඇවිල්ලා මේ විසාරිපත්තු කරලා කිසි කෙනෙක් ඔයාව ඇසුවේ නැහැ. ඒක පොඩ්ඩක් බලමු. මගේ තැන ඒක මේ எரேமியா போதே තියෙන්නේ. எரேமியா புத்தகத்தை தான் அது இருக்கிறது. நாங்கள் அதை நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அதை தொடர்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே அது உங்களுக்கு நான் வாசிச்சா உங்களுக்கு நாங்கள் லேசா இருக்கும். அப்போ உங்களுக்கு அதை எப்படி அதில் உள்ள காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எரேமியா 30:17 எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜெரமிයාගේ පොතේ 30:17 උළුවන ගුණා බයිබලයක් තියාගන්න, පෑනක් තියාගන්න, මේ කියන දේ ලියාගන්න. ඒකත් සමහරවිට අපි සම්පූර්ණයෙන් ඒක කියවන්නේ නැහැ වෙලාව අනුව. ඒ නිසා ඕගොල්ලෝ නැවත වාරයක් ඒක අරගෙන කියවල බැලුවා නම් ඒක තේරෙයි. right? දැන් සිංහලෙන් අපි අහමු. yes. පිට දමනු ලැබූ තැනැත්තිය මා කිසිවෙකු විසින් නොසලකන සියෝනිය කියා නුඹට කියන ලද බැවින් මම නුඹට සනීප ලබා දී නුඹේ පහර සුව කරන්නෙමි ස්වාමීන් වහන්සේ කියන සේක. ஆமா, உன்னை விசாரிப்பற்ற சீயோன். அது என்ன சொல்றது? නොසලකන සියෝන. නොසලක. දැන් ගොඩක් අය අපිව සලකන්නේ නැහැනේ. කෑවද බිව්වද කියලා අහන්නේ නැහැ. සලකන්නේ නැහැ. ඒ නිසා ඒ සැලකීමක් නැති දුවටයි පුතාටයි තමයි මේ දෙවියන් වහන්සේ කියන්නේ. ඔයාව කවුරුත් සැලකුවේ නැද්ද? විමසලා බැලුවේ නැද්ද? ඔයා කෑවද බිව්වද? ඔයාගේ අතේ මුදලක් තියෙනවද? ඔයා මේකට මොනවද කරන්නේ? ළමයි තියාගෙන මේක මොනවද කරන්නේ? මේ පොඩි මුදල් තියාගෙන ඔයා මේක කොහොමද කරන්නේ කියලා විමසලා බලලා නැද්ද? බය වෙන්න එපා. දෙවියන් වහන්සේ කියනවා මම විමසන්න යනවා. அதாவது நீ விசாரிப்பட்டு இருந்தாயா, உன்னை யாரும் விசாரிக்கலையா? நிறைய நேரம் சொல்லுவோம், ஐயோ எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, ஒருத்தருமே நீ விசாரிக்கல, நீ எப்படி சாப்பிடுற, நீ எப்படி இருக்கிற, நீ நல்லா இருக்கியான்னு கூட விசாரிக்கல. கவலையே படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வந்து விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளி வச்சுட்டாங்களா? உன்னை கவனிக்கவே இல்லையா? அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, அரசே சொல்லிட்டு போகலாம். கவலையே படாதீங்க. ஒருத்தருமே உங்களை விசாரிக்கலாம் இல்லை என்றாலும் தேவன் சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர். කිසි කෙනෙක් ඔයාව සැලකුවේ නැහැ, විමසන බැලුවේ නැද්ද? බය වෙන්න එපා. අද දවසේ දෙවියන්ගේ වචන මොකද? මම නුඹව සලකන්න යනවා, විමසන්න යනවා. නුඹට මොනවද වුනේ? දැන් කොහෙද ඉන්නේ? තත්ත්වය මොකද්ද කියලා දෙවියන් වහන්සේ විමසන්න යනවා. இன்று தேவன், அதாவது என்ன நடக்குது உனக்கு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு இன்று தேவன் உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்று உங்களை விசாரிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் அந்த விசாரிப்பின் அதாவது பதிலை நீங்கள் பார்ப்பீர்கள். ඔබ විශ්වාස කරනවා නම් අද දවස ඔබගේ නිවසට ඇවිල්ලා ඔබගේ පවුලට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ විමසන්න යනවා. ඔයා මොනවද ඒ ගැන කතා කරන්න හරි ෆයිට් කරන්න යන්න එපා. දෙවියන් වහන්සේ විමසයි. நீங்கள் அதற்காக வழக்காடவோ சண்டை போட யுத்தம் பண்ண வேண்டவே வேண்டாம். பொறுத்திருங்கள், கர்த்தர் செய்ய போகிறார். அப்படி எதையெல்லாம் விசாரித்தார் என்று ஒரு சில காரியங்களை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். සමහර දේවල් සුද්ධ බයිබලයේ දෙවියන් වහන්සේ කොහොමද විමසුවේ? ඒක මනුෂ්‍ය විමසුවේව නෙමෙයි කියන්නේ. දෙවියන් වහන්සේ කොහොමද විමසුවේ? தேவன் எப்படி இந்த நியாயத்தை விசாரித்தார்? தேவன் இதற்கான இந்த தீர்ப்புகளை எப்படி கூறினார்? ஏன்னா சில தீர்ப்புகளை எங்களால் கூறவே முடியாது. அது කොච්චර හඬලා මම ඒක කිව්වේ නෑ, මම ඒක කරේ නෑ, මම ගත්තේ නෑ කියලා ඔබ කොච්චර හඬුන් සමහර අය නෑ
ඔයා කිව්වා ඔයා කරා ඔයා ගත්තා කියලා ඒක කොහොමද ඒගොල්ලන් ඉස්සර කරන්න තමයි බලන්නේ. නමුත් ඔයගොල්ලන් හිංසරෙන් ඉන්නකො தேவியன் வாசே சலக்காய் நான் சில நேரங்களிலே இந்த தீர்ப்புகளுக்காக ஐயோ நான் வாங்கவே இல்லை, நான் சொல்லவே இல்லை, நான் கொடுக்கவே இல்லை, நான் பண்ணவே இல்லை, நாங்க போகவே இல்லை, இப்படி என்னை பத்தி கதை சொல்றாங்கன்னு சொல்லி மனவருத்தத்தோடு நீங்கள் இருக்கலாம். மனவருத்தமே பட வேண்டாம். ஏனென்றால் இந்த வேத வசனத்துல சில காரியங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் கண்டுகொள்வீர்கள் எப்படி கர்த்தர் விசாரிக்கிறார், எப்படி கர்த்தருடைய விசாரிப்பு. அதான் சொல்ற நியாய தீர்ப்பு என்பதும் மறுபடியும் நினைக்க வேண்டாம். உங்களை தண்டிக்கிறார்கள், தண்டிக்கவில்லை. நீங்கள் எந்த தண்டனைக்குள் இருக்கிறீர்களோ, எந்த விதத்தில் குற்றப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். போய் தனது தண்ணி வேலா துவால வேலா නැත්නම් කොම් වෙලා ඉන්නවද? එතනට දෙවියන් වහන්සේට එන්න යනවා. දෙවියන් සුද්ධාත්මන් වහන්සේ එතන ඇවිලා ඔබ වෙනුවෙන් සටන් කරන්න යනවා. අපි බලමු යනවා උප්පත්ති පොතේ කොහොමද දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට දෙයක් කියලා ඒක කොහොමද ඉෂ්ට කරේ කියලා. උප්පත්ති 15 13 සිට 14 දක්වා. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 14 வசனத்தில் நீங்கள் வாசிக்க தமிழிலே இப்பொழுது சிங்களத்தில் வாசிப்பதை கேட்போம். උන්වහන්සේ ආබ්‍රහම්ට කතා කොට නුඹේ වංශය තමන්ට අයිති නැති දේශයේහි විදේශී වන බවද ඔවුන්ට මෙහෙ කරන බවද ඔවුන් අවුරුදු 400ක් ඔවුන්ට පීඩා කරන බවද සැබවින් දැනගනින්න. තවද ඔවුන් මෙහෙ කරන්නා වූ ඒ ජාතිය මම විනිශ්චය කරන්නෙමි. ඉන්පසු ඔව්හු බොහෝ සම්පත් ඇතුව පිටත්ව එන්නෝය. இங்க பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசனம், அதாவது இந்த பிதாவாகிய தேவன் தாமே ஆபிரகாமோடு பேசுகிறார். பியானன் வான்சே யெகோவா எலோஹிம் කියන පියාණන් වහන්සේ ආබ්‍රහම්ත් එක්ක කතා කරනවා. එතන ආබ්‍රහම්ට මොනවද කියන්නේ කිව්වොත් අවුරුදු 400ක පස්සේ සිදු වෙන්න යනව දේ ගැන දැන් විමසගෙන ඉන්නවා. 400 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இனி 400 ஆண்டுகளுக்கு பிறகு சம்பவிக்க போகிற ஒன்றை குறித்து ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சிநேகிதரோடு பேசுவாராம். ஆபிரகாமை சிநேகிதர் என்று சொல்லுகிறார் அல்லவா? இப்படிதான் நடக்க போகுதுப்பா, இந்த மாதிரி தான். இப்ப நீங்க அதனுடைய முழு விவரத்தையும் நீங்க வீட்டுல வாசிக்கணும். பிளீஸ் நீங்க அதை வாசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இதனுடைய பூரணமான அதனுடைய வார்த்தை வரும், விசுவாசிக்க முடியும். நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொன்றையும் சும்மா நீங்க நினைக்காதீங்க ஏதோ 10 மணிக்கு ஒரு 10:30 ஒரு கூட்டம் வைக்கிறோம், இந்த கூட்டத்துல ஏதோ பேசணும், இல்லவே இல்லைங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க விசுவாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு தான். நீங்க விசுவாசிக்கலன்னா அதெல்லாம் எனக்கு. இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்களா நான் எடுத்துக்கிறீங்களான்னு நீங்க தான் தீர்மானிக்கிறோம். சோ விசுவாස කරොත් මේ කතා කරන දේ මට සිදුවේ, දෙවියන් වහන්සේ මට මේ දේ කරයි කියලා මේකට කිසි දෙයක් උගල කරන්න ඕනේ නැහැ. මේකට මම මුදල් ඉල්ලන්නේ නැහැ, මට කියා කර යවන්න කියලා මම කියන්නේ නැහැ. නැත්නම් මේව කරන්න කියලා. මේකට මම කියන්නේ ඔබට விசுவாச කරන්න, හැදෙille මේක බාර ගන්න. நான் உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்றேன், நீங்க எனக்கு இவ்வளவு பணம் அனுப்பணும்னு கேட்க போறது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசித்தீர்கள் என்றால் அங்கே நீங்கள் மகிமையை காண்பீர்கள். சரி, இப்ப 400 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இவருக்கு என்ன சொல்றாருன்னா 400 வருடம் இவங்க ஒரு தேசத்துல இருப்பாங்க. ஆனா அந்த தேசத்துல இருக்கிற அந்த ராஜா ஒடுக்கி அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவான். அந்த 400வது வருஷத்துல நானே நீதி செய்வேன், நானே நியாயம் செய்வேன், தீர்ப்பு செய்வேன். அவர் தான் தீர்ப்பு செய்யறாரு. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டதுன்னா கர்த்தர் மோசேயை எழுப்பி செய்தாலும் கர்த்தரே நீதி செய்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் නික්මියාව 12 වෙනි පරිච්ඡේදයේ 31 ஏதி சிதுவேனவா. அதாவது எப்படி 400 பாருங்க, எவ்வளவு பாருங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 400 வருஷத்துக்கு முன்ன சொன்ன ஒண்ணு நம்மளாம் போன வாரம் சொன்ன மறந்துடுவோம். நான் வர்றேன், பாக்குறேன், பேசுறேன், தர்றேன், கொடுக்குறேன், இப்படி மறந்துடுவோம். நானும் நிறைய நேரம் மறந்துருக்கிறேன். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் அக்குரேட்டா ஆன் டைம், சரியான டைம், இங்கிட்டு மாறவும் இல்லை, இங்கிட்டு மாறவும் இல்லை. දෙවියන් වහන්සේ කියපු දේ ඉෂ්ට කරන පිණිස කිසි වේගවත් එයා වෙනස් වෙන්නේ නැහැ. මිනිත්තු දෙකක් තුනක්වත් වෙනස් වෙන්නේ නැහැ. හරියට හරි වෙලාවට හරි ස්ථානයේදී නියම දෙයක් කරා. ඒ කියන්නේ අවුරුදු 400 ඉස්සෙල්ලා ආබ්‍රහම්ට කියනවා
මෙන්න මේව වෙනවා මෙන්න මේව යනවා ஏம குணா ஏம கியா ඒක තමයි අපි බලන්න යන්නේ. அதாவது ஆபிரகாம் சொல்றாரு இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் போவாங்க. சொன்ன மாதிரியே பாருங்க அவங்க போகும்போது எப்படி போனாங்கங்கறத பாருங்களேன். யாத்ராகமம் 12:31. ඔහු රාත්‍රියේදී මෝසෙස්ද ආරෝන්ද කැඳවා නැගිට මාගේ සෙනඟ කෙරෙන් නුඹලා ඊශ්‍රායල් පුත්‍රයෝ නික්ම ගොස් නුඹලා කී ලෙස ස්වාමින් වහන්සේට මෙහි කරපාලා. அதுக்கு பிறகு நீங்க வாசித்து பார்க்கலாம் 36வது வசனத்தை இல்ல 35வது வசனம். ඊශ්‍රායල් පුත්‍රයෝ මෝසෙස්ගේ වචනය ලෙස කරමින් මිසරවරුන්ගෙන් රිදී බඩු රත්රන් බඩු වස්ත්‍රත් ඉල්ලාගත්තෝය. இங்க பார்க்கிறோம் அங்கே நாங்க வாசித்தோம் அல்லவா ஆதியாகமம் 15ல இவங்க போகும்போது வெறுமையா போக மாட்டாங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா? வைக்கோல். எதுக்குங்க உதவும் வைக்கோல்? மாடு சாப்பிட்டு தான் வைக்கோல். வேற என்ன பண்ண முடியும் வைக்கோலை வச்சுக்கிட்டு நாங்க? அதுதான் இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க வைக்கோல் தான் கிடந்திருக்கும். ஏன்னா அவங்க செங்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்ராயல் ජනතාවගේ ජීවිතේ කාලය ඕම් ඇවිල්ලා වයිකෝල් පිටුරු තමයි තිබුණේ. මොනා කරන්නද පිටුරු අරගෙන? මොනා කරන්නද? මායයක් හදලා දාගන්නද? අනුමක් හදලා දාගන්නද? කණ්ඩද? නෑනේ. මී අරක කනද කැමර් මේක ඒක තමයි තිබුණේ. ඒ RSC එනවනේ අර 400 years එනකොට இஸ்ராயல் ජනතාවගේ තිබුණේ පිටුරු. 400வது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இருந்தது வைக்கோல். நல்ல கவனிங்க. எப்படி தீர்ப்பு வரும் பொழுது ஒரே ராத்திரியில மாறுகிறது. ஓவர் நைட் எல்லாம் ராத்திரில தான் மாறுது. அங்க ஒரே ராத்திரில சிறையில இருந்து சிங்காசனத்துக்கு போனார்ல, இங்கேயும் ராத்திரியில. அதாவது என்னன்னா காலையில வந்து வைக்கோலை வச்சுட்டு இருக்கிறாங்க. உதயம் இல்ல பிதுருட்டுக்கு தியாகன ஒரு காரணம் இன்னவா මොනාකරන්නද මේක තියාගෙන මේක කණ්ඩද මොණ්ඩද විකුණන්නද මේක තියාගෙන මොනාකරන්නද කියලා උදේ මේගලගේ කතාව. රැට ඔන්න ලාස්ට් වෙන කියනකොට දෙවියන් වහන්සේ එනද තීර්පු செய்தார். යුක්තිය ඉෂ්ට කළා. මේ මිනිස්සු පිටුරුව දෙන්න බෑ කියපු මිනිස්සුනේ. මොන බලකට කවුද මේ සෙනග? මිස්රේ සෙනග කවුද දන්නවද? ඒ රජතුමා කවුද දන්නවද? මම පිටුරු දෙන්නේ නෑ. ඔයාම හොයාගන්න කියපු එකේනා. உனக்கு நான் வைக்கோல் தர மாட்டேன், ஒண்ணு தர மாட்டேன், நீனே பார்த்துக்கொண்டு சொன்ன நேரம். நல்ல கவனிங்க. எப்படிப்பட்ட நேரத்திலே தேவன் தீர்ப்பு செய்கிறார், எப்படிப்பட்ட நேரத்திலே தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது அல்ல. இனி அவ்வளவுதான், நீனே வைக்கோலை தேடிக்கோ, இனி நீனே செங்கலை கொண்டாந்து தான் சொல்லி அதிகமாக நெருக்கப்படும் பொழுது தேவன் வந்து அங்கே தயவு என்கிற ஒன்றை கொடுத்தார். அங்க பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அவர்களுக்கு அதாவது கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். அன்பானவர்களே, இந்த தயவு வல்லமை உள்ளது. ස්වාමින් වහන්සේ මිසරවරුන්ගෙන් සෙනගට කරුණාව ලබා දුන් බැවින් කරුණාව අද මම ඔබත් එක්ක කතා කරන්නේ මේ දෙවියන් වහන්සේ දෙන්න යනා වූ ප්‍රතිඵල උත්තර මොකද නම් කරුණාව. இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிற சீசன்ல நாங்க இருக்கிறோம். என்ன சீசன்னா தயவு பாராட்ட போகிறார். அந்த தயவு வரும் பொழுது வைக்கோலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க வெள்ளி பொன் அட்டியல் ஒட்டியல் தொங்கட்டா ஒட்டியானோ எல்லாத்தையும் கலட்டி இதே சேர்த்து கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னு பலாண்ட පිදුරු දෙන්න බෑ කියපු එච්චර නපුරු මිනිස්සුયો එදා රාත්‍රියේ කියන්නේ ඒ ප්‍රොෆෙසර් ඉවර වෙන එදා රාත්‍රියේ නැත්නම් දෙවියන් වහන්සේ තීර්පු செய்கிற රාත්‍රියේ අதாவது යුක්තිය ඉෂ්ට කරන්න ඒ රාත්‍රියේ නැවත වරම කියනවා පිදුරු දෙන්න බෑ කියපු සෙනග රත්තරන් රිදී කනේ කරේ තිබිච්ච ගෙදර මිසරවරු ගොඩාක් යන්නේ කිය ගොඩක් වටිනා රිදී වටිනා ඇඳුම් ඔක්කොම ටික අරගෙන කරුණාකර මෙතන යන්න කියලා කිව්වා. ඒක තමයි දෙවියන් වහන්සේ ஈஸ்ராயல் ஜனதாவோட சலக்கீம. இதுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நியாயம். இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில இருக்கீங்களா? ஐயோ நீனே எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, நீ கல்யாணம் கட்டின, நீ பிள்ளைய பெற்ற, நீ வீட்டை வாங்கின, நீ செஞ்ச, நீ ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண, நீ போன, நீனே பார்த்துக்கோ, நாங்க ஒண்ணு கை போட மாட்டோம், நாங்க ஒண்ணு உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்களா?
பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்கை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? அந்த தீர்க்க தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் அதை ஏற்ற வேலை வரும்பொழுது சரியான வேலையை அதை நிறைவேற்றுவார். ஓகே, இங்க பார்த்தோம், வைக்கோலையே கொடுக்க முடியாத இடத்துல நியாயம் செய்து பொன்னியும் வெள்ளியையும் அவர்கள் ஏராளமான வஸ்துக்களை உடையவர்களாக போனார்கள். அவர்கள் வெளியே போகும் பொழுது வெறுமையாக போகவில்லை, வறுமையாகவும் போகவில்லை. இந்த நாட்களில் நீங்கள் வெறுமையாகவும் இருக்க போவதில்லை, வறுமையாகவும் இருக்க போவதில்லை. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. මේ කාලේදී අපි ඉස්වෙන්නේත් නැහැ, අපි නැති වෙන්නේත් නැහැ. ස්වර්ග රාජ්‍ය පියාණන් වහන්සේ අපි වෙනුවෙන් මේ කාලේදී සලකන සැලකීමට බලන්න යනවා. දෙවෙනි එක තමයි අපි දන්නවා යාකෝබ්ගේ කතාව. ඔබ ඒක කියවන්න ගෙදර මම කියන ඔක්කොම මේ උපැති 31 පරිච්ඡේදය 31 මුළු පරිච්ඡේදය කියවන්න මම එහින් මේ එක දෙකක් විතර කියවන්න යනවා. කොහොමද මේ லாபா කියන්නේ මේ මාමගේ මේ යාකෝබ්ට වෙච්ච දේවල්. அதாவது நீங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா முழு சம்பவமும் உங்களுக்கு தெரியும். எப்படி யாக்கோபை லாபான் எந்த விதத்திலெல்லாம் ஏமாற்றி, எந்த விதத்திலெல்லாம் அவனை சிறுமைப்படுத்தி, ஒரு நாள் 2 நாள் கிடையாது 20 வருஷம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். கர்த்தர் எப்படி அவனுக்கு நியாயம் செய்தார் பார்க்க போகிறோம். 31:41 வசனம். මෙසේ පසු වුනේමි මේ 20 අවුරුද්ද නුඹේ ගේ සිටියෙමි නුඹේ දුවරුන් දෙදෙනා උදෙසා දස සතර අවුරුද්දක්ද නුඹේ රැළ උදෙසා සාවුරුද්දක්ද මෙහි කෙලෙමි නුඹ මාගේ කුලිය දස වසරක් වෙනස් කළෙමිය. இங்கே பார்க்கிறோம், சொந்த மாமனார் தாய் மாமன் சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தந்த பிள்ளையை கல்யாணம் கட்டி கொடுத்திருக்கிறாரு. 2 பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருந்தும் 10 முறை 20 வருஷத்துக்கு சம்பளத்தை மாத்தினாராம். அவருக்கு இந்த லாபானுக்கு யாக்கோவுக்கு கொடுக்கணும், யாக்கோவை நல்லா வைக்கணுங்கிற எண்ணமே இருக்கல. ஃபுல்லா வேலை. நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் நிறைய நாள் நான் காட்டுல தான் இருந்தேன், பனிக்கு நான் குளிர்ல இருந்தேன், வெயில்ல நான் இருந்தேன், மழையில நனைஞ்சு ஒரு ஆடு கூட ஓனாயால பாதிக்கப்படாதபடி காவல் செஞ்சேன். அவர் சொல்லிட்டே வர்றாரு, யாக்கோब කියනවා තමයි මාමාන්ට මම කොච්චර ලස්සනට ඔබගේ ව්‍යාපාරය, කියන්නේ යාගේ ව්‍යාපාරය ඇවිල්ලා මේ එළු බැටළුව අදන එකක් නේ, මම කොච්චර ලස්සනට ඒව බලාගත්තද. කවදාවත් එක බැටළුවෙක් නැති උනේ නැහැ. එක බැටළුවෙක්ව මේ නරියෙක් හරි මුර්ගෙක් ඇවිල්ලා කෑවේ නැහැ. වැස්සෙත් මං හිටියා, රෑත් හිටියා, පින්න පොදන සීතලෙත් මං හිටියා. ඔය 10 පාරක් මගේ පඩිය වෙනස් කරන්නේ කියලා එයා කියනවා. මෙන්න මේවා එයාගේ තත්ත්වය කියනවා. මාව ගොඩාක් ඔය සිරුම්පடுத்தினீங்க. එන්නේ ரொம்ப නෑ යටත් කරලා එයාට ඒක දෙන දේවල් රැවටුවා. ගොඩාක් රැවටුවා. එහෙම රැවටලා එහෙම ඉන්නකොට මෙන්න මේකලා දෙන්න ඩීල් එකක් කතා කරනවා. දැන් இவர் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு இந்த மாதிரி கவலையில இருக்கும் போது இங்க சொல்லுகிறாரு, சரி அப்படின்னா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்க ஆடு எங்க ஆடு எல்லாம் எப்படி இருக்குது, கருப்பு புள்ளி இங்க வரட்டும், வெள்ளை எல்லாம் இங்க வரட்டும் சொல்லி ஒரு பிசினஸ் டீல் ஒன்று பண்றாங்க. தென் மாமாண்டி மருமக பேன மாமாண்டி பேன தென் டீல் එකක් බිස්නස් ඩීල් එකක්. එයා කියනවා මේ කළු තිත්ත එක පැත්තකයි අනිත් ඒවා එක පැත්තකට තියලා අපි ඒකෙන් බිස්නස් එකේ පඩිය ගන්නවා. මම මට පඩිය හරියට දුන්නෙත් නැති කියලා කියනවා. ඒක මෙතන යාට න්‍යාயம் செய்யவில்லை. යාට යුක්තිය සැලකුවේ නැහැ. යාට අවුරුදු 20ම රැවටුවා. මොනවාද උනේ බලන්න. ඒක අර ලස්සනට තියෙනවා මේ ඒ වචනය 45 කීයේ 45 මේ කොහොමද මේ අපේ யாக்கோப் வர்த்தனோட விதியில තියෙනවා. யாக்கோப் எப்படி விருத்தி அடைந்தான் என்று அங்கே 30ஆம் அதிகாரம் 31:45 நினைக்கிறேன். வாசிக்கமா. யாக்கோப் ගලක් රැගෙන කණුවක් කොට සිටුවා. இல்ல அது நம்ம அவன் விருத்தி அடைந்தான் 30 பாருங்க 30:45. அதாவது அவன் எவ்விதமாக விருத்தி அடைந்தான் என்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை விருத்தி அடைய வைத்தார். இருங்க வர 31:45 கொஞ்சம் வர இங்க மிஸ் ஆகிட்டு
ஓகே 43 அதாவது 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். තිය 43. ඒ මනුෂ්‍යයා අතිශයින් වර්ධනය වුණේය. ඒ மனுஷியா අතිශයින් කියන්නේ මේ இதாம, அதாவது அவன் வந்து அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். நல்ல கவனிங்க அன்பானவர்களே, அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? 10 தடவை சம்பளத்தை மாற்றினார்கள். ඔහුගේ ඒ වෙලා එයාගේ කාර්ය කොහොමද තිබුණේ? දසපාර පඩි වෙනස් කරා. මේ ගැඹුරුපණි තියෙන්නේ පඩි ඉස්සර කිව්වා 45% දෙනවා කියලා. ඊට පස්සේ 30% කිව්වා. දැන් පඩි දෙන්නේ නැහැ. අපිට තෙක්සිකලලා තියෙනවා. දෙන්න විදියක් නැහැ. මේක රවටන එකක් නෙවෙයි. මේ කාලේ අපි ඉන්න කාලේ අද පඩිවත් දෙන්න විදියක් නැහැ. පඩි විතරක් නෙවෙයි ජොබ් එකක්වත් නැතුව ඉන්න අය ඉන්නවා. ඒ වගේ කාලේ හරි භයානක තියෙන කාලෙක තමයි ஜோசப் யாக்கோபு நெருக்கப்படுகிற காலமா இருந்தது. இப்பொழுதும் அப்படித்தானே. முதல் 45 75 வீதம் தரனாங்க, 45 அப்புறம் 25. சிலருக்கு சம்பளமே இல்ல, போங்க வேலையே கிடையாது. சிலர்லாம் பிசினஸ் மூடிட்டாங்க. ඒ වගේ තත්ත්වෙ ඉන්නවා. නමුත් මෙතන දෙවියන් වහන්සේ වචන අපිට එනවා නම් අපි මේ අපේ සිටුේෂන් එක බලන්න එපා. දෙවියන් වහන්සේ දෙන වචනේ විශ්වාස කරන්න. தேவியன் மனசு மென்ன மேம තමයි කරන්නේ යන්නේ. ஆண்டவர் இப்படித்தான் செய்ய போகிறார். நீங்க நம்பிதான் ஆகணும். நம்புங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க நம்புங்க. நீங்க நம்பலன்னு சொன்னா நீங்க அதுல பலன் இல்லை. நீங்க நம்பாமல் இருப்பதை பார்க்கலாம், நம்பினீர்கள் என்றால் ஏதோ ஒரு பலன் உங்களுக்கு வரும். பலன் அவன் வந்து மிகவும் விருத்தி அடைந்து ஒரு சிலர் கேட்ட ඔහුට රැළවල්ද දාසීහුද දාසයෝද ඔටුවෝද කොටනුවෝද වූෝය. பாருங்க, இவன் வந்து எப்படி விருத்தி அடைந்தான்னா, திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானா. இந்த இடையில வந்து 7 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஏமாற்றிட்டு இருந்தாங்கல்ல. சரி பரவாயில்ல, கடைசி நீங்க என்ன பண்றீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு டீல் வச்ச உடனே யாக்கோபு அப்பரிவிதமா ஆசீர்வதிக்கப்பட்டாரு. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இவங்க முகம் வேறுபட்டுருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 31 அதிகாரத்துல 1-2 பாத்தீங்கன்னா அது போட்டிருக்குது. லாபானின் முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிசினஸ்ல வந்துட்டாங்க தானே, இவன் நல்லா வந்துட்டாங்க தானே. நிறைய நேரம் பாருங்களேன், ஒண்ணு இல்லாம போய் சும்மா இருப்பாங்க. கொஞ்சம் நீங்க முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் நீங்க நல்லா இருங்க, உடனே அடுத்த ஆளுக்கு முகம் நல்லா இருக்காது. போவேலாவே ටිකක් ඔයා හොඳට හැඳගෙන යන්න, ටිකක් hina වෙන්න, ටිකක් හොඳින් ඉන්න, ළඟ ඉන්න කෙනාට මූණ හරිනේ. ඒක ඇයි එහෙම වෙනවනේ? මෙන්න මෙතන තේම තමයි උනේ. මෙයාගේ මූණ හරිනේ. ඇයි? මට වඩා මෙයාගේ ලොකු වුණා. මම මේ තාම මෙහෙම ඉන්නේ, මෙයා මට දැන් ආපු එක ලොකු වුණා කියලා මූණ හරිනේ. පස්සේ මොනවද උනේ? එක දවසක් එයා කියනවා මෙයාගේ මූණ හරිනේ, අපි යන් කියලා තමයිගේ භාර්යාව ළමයිට කියනවා. එතකොට මේ දෙවියන් වහන්සේ කියනවා හරි ඔයා යන්න, මම ඔයා සමග ඉන්නවා කියලා. අන්තිම එහෙම යනකොට මේකලද පැක් කරගෙන ගියා. ඒකත් රාත්‍රී තමයි ගියේ. මම දැන් මොකක්ද දන්නේ නැහැ, ඔක්කොම රෑ තමයි යන්නේ දුවන්නේ. ඒකලා ගියේ වෙලාවේ මෙන්න මෙයාට මේක දැන් ආරංචි වුණා මාමණ්ඩිට ඔන්න දුවලව තරගෙන මෙන්න පැනලා ගියා කියලා. කිව්වට මෙයා මොනවද කරේ? තමාගේ සහෝදරවරු ඔක්කොම අරගෙන දැන් මෙයාව එළවගෙන එන්නේ මොකටද? මොකටවත් නෙවෙයි, කොහමද මෙයාට විරුද්ධව තමයි තරහන් ඉන්නේ. මූණ හරියන්නේ. මූණ හරි නැත්තම්, කෙනෙකුගේ මූණ හරි නැත්තම් வைரයක් ඇති වෙනවා. சமாதானம் වෙන්නේ නැහැ. நல்ல கவனிங்கள். ஒருவர் குடும்பங்களிலே முன்னேறி விட்டார்கள் என்றால், அல்லது ஒருவர் நீங்கள் நன்றாக வந்து விட்டீர்கள் என்று இன்னொருவருக்கு முகம் நல்லா இல்லைன்னா, முகம் நல்லா இல்லைன்னா உள்ளே அங்கே வைராக்கியம் வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது, கசப்பு வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. ඒක තමයි දෙවියන් වහන්සේ කියන්නේ යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා. පොඩ්ඩක් අර මූණ හරියන්නේ නැත්තම්, ඒ මූණ මූණ එක විදිහට ගියා නම් මයින්ඩ් එකේ හදවතත් එක විදිහට යනවාමයි. රයිට්? ඊට පස්සේ එතනින් පැටව දානවා. අර කොස්සු වගේ, කොස්සු නෙමෙයි මధుරෝ වගේ. ටක් ගාලා පැටව දාලා ඊට පස්සේ එච්චරයි. அதாவது நீங்க விட்டுட்டீங்கன்னா கொசு மாதிரி முட்டை டக்குன்னு போட்டு ஒரே ராத்திரில எல்லாம் வந்துடும். அதனால விடவே வேண்டாம். யாராவது நல்லா இருக்காங்கன்னா சரி ஸ்தோத்திரம் விட்டுருக்கு. நல்லா இருக்காங்களோ அப்படியா பார்ப்போம், எவ்வளவு நாள் ஆகும், எப்படி பார்ப்போமே, அந்த நாள் சொல்ல போக வேண்டாம். ஓகே ரைட், நல்லா இருக்காங்களா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கர்த்தருடைய ஜனங்கள். சோ இந்த மாமனாருக்கு இப்ப வந்து நல்லா இல்லை. ஏன்னா இவன் முன்னுக்கு வந்துட்டான்ல, உடனே பெட்டி கட்டிக்கிட்டு எல்லாம் அண்ணன் தம்பி பிள்ளைகள்லாம் வர்றாங்க. வர்ற வழியில அங்க பாருங்க என்ன நடக்குது. இவங்க வேகமா வர்றாங்க. வரும் பொழுது 31 அதிகாரம் 24 வசனம், ஆதியாகமம்
උපත්තිය 31 24 වෙච්ච දේ. ඕක තමයි දෙවියන්ස කරන්න යන්නේ. මම කිව්වනේ මේ යුක්තියක් කරන්න යනවා කියලා. එනද තීර්පු තීන්දුව දෙනවා කියලා. මෙන්න තීන්දුව දුන්නා. මේ වගේ තමයි ඔයාට මට දෙවියන්ස තීන්දුව දෙන්න යනවා. ඕගොල්ලෝ සටන් කරන්න එපා, ෆයිට් කරන්න යන්න එපා. ඒකට කාටවත් කියන්න එපා, ලියන්න එපා, SMS කරන්න එපා, ඊමේල් දාන්න එපා, මොනවත් එපා. நிச்சயமில்ல தேவியன் தீந்து கேனவாய் நானும் நீங்களும் ஒன்றும் செய்ய வேண்டாம் இதற்காக யாரும் சொல்ல வேண்டாம் ஃபோன் பண்ணி ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டா அதை பண்ணா பாருங்க இப்படி பண்ணிட்டா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் அன்று ராத்திரியில எல்லாம் ராத்திரி தான் அங்கே ராத்திரி இங்கே ராத்திரி එක රැයක් ඇති දෙවියන් වහන්සේට වෙනස් කරන්න. yes කියවන්න එක දෙවියන් වහන්සේ රාත්‍රියේ හීනකින් අරාමියෝ ලාබන් වෙතට පැමිණ නුඹ යාකෝබ්ට හොදවත් නරකවත් නොකියන ලෙස බලාගනින්නයි කීසේක. අவ்வளவுதான். බලාගන්නේ නපුර කරන්නේ නැහැ. නපුර කතා කරන්නේත් නැහැ කියලා කිව්වා. කරයි ඊට පස්සේ නෑ ඇවිල්ලා ඊට පස්සේ උදේ කාලා ගියා. එනකොට එන්න ආවේ කොහොමද දන්නවද? ඉතින් මම මගේ ළමයි කොහොම ඇඳගෙන යනවා මගේ බැටළුටි කොහොම ආයි මම අරගෙන යනවා කියලා තමයි ඒ හිතවාගේ තමයි ආවේ. இந்த லாபானும் சகோதரர்கள் எப்படி திரும்ப வந்தாங்க, இருடே நான் எங்க பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடும், எங்க ஆடு மடலாம் எடுத்துட்டு போயிடும், அப்ப நீ என்ன செய்யறது பார்ப்போம், நீ ஒருத்தருக்கு கம்போட தானே வந்த, கம்போட நீ போ, ஒரே கோளோட போ, உன்னை நாங்க என்ன பண்றோம் என்னமானாமோ தெரிச்சுக்கிட்டு வந்தாங்க பாருங்க. மேல முடமுடதோ எனக்கூட கத்தா கிடக்குது அப்படி முன்னாடி ரெண்டோ காம எனக்கமா வாகனி நகைகட கீவ கீவ எதற்கு எனக்கு கீழே இதாக்கோ இல்ல கியானக்கோ அங்க வாய் கிளிய பேசிட்டு போவோம். இதுவே நான் பேசி என்ன செய்ய பாரு மேகலா கතාවක එන්දාති ඒක දාලා නැහැ. ඒනොට අපි වගේ ඒගලම වගේ අපි ඉතින් කතා කරගෙන ගියා. එයා හිතුවා මම හිත වැඩ හොඳ පාඩමක් උගන්වන්න කියලා. මක රාත්‍රියේ ස්වප්නයක් ඇවිල්ලා දෙවනසිවා අත තියන්නේ නැහැ. හරිද? අත තියන්නේ නැහැ. වැරදක් කරන්නේ නැහැ. අද ඔයාට මට වැරදක් කරන්න කවුරුරි නැගිටලා ඉන්නවා නම් අද රාත්‍රියේ දෙවියන් වහන්සේ කියයි අත තියන්නේ නැහැ කියලා. உனக்கும் எனக்கும் விரோதமாக யாராகிலும் எழும்பி இருந்திருந்தால், எழும்பி விட்டார்கள் என்றால் பயப்பட வேண்டாம். இன்று ராத்திரியில் ஆண்டவர் சொல்வார், தொடாத பேசாத. அப்படிதான் சொல்றாரு. நன்மையை தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு, be careful. நீ தீமை செய்யாத என்று சொல்கிறார். අපිට විරුද්ධව කිසි කෙනෙක් නපුර හිතන්නත් බෑ, කතා කරන්නත් බෑ. ඒයි පොත් අපේ දෙවියන් වහන්සේ ජෙහෝවා සබවත්, ජෙහෝවා සිකිනු න්‍යායத்தை செய்கிற දෙවියන් වහන්සේ අපි සමග සිටිනවා. ඒ නිසා අපි කවදාවත් ලැජ්ජාවට පත් කරන්නේ නැහැ. ඉතින් බලන්න මේ යුක්තිය කරපු පස්සේ මේ අයියෝ ඒක මට තීන්දුව දුන්න පස්සේ මොකද්ද වෙන්නේ කිව්වම न्यायाधिपतिகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். විනිශ්චයකාර පොතේ 5:31 මේ කියන්නේ මේ තීන්දුව දුන්නාම මොනවද වෙන්නේ? දැන් මම ඔයගොල්ලෝ නැවත වරක් කියනවා මේක දඬුවමක් නෙමෙයි, මේක තීන්දුවක්. තීන්දුව කියන්නේ යහපත් තීන්දුවක්. இது தண்டனை அல்ல, தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு, விடுதலையான தீர்ப்பு, ஜெயமான ஒரு தீர்ப்பை தேவன் கொடுக்கிறார். எஸ் ස්වාමීන් වහන්සේ මෙසේ ඔබගේ සියලු සතුරෝ විනාශ වෙත්වා. නමුත් උන්වහන්සේට ප්‍රේම කරන්නෝ සූර්යා ස්වකීය වික්‍රමයෙන් නික්ම එන්නක් මෙන් වෙත්වැයි කීවෝය. දේශයද 40 අවුරුද්දක් නිශ්චලව තිබුණාය. දේශය 40 අවුරුද්දක් නිශ්චල තිබුණාලු. 40 வருடம் தேசம் அமைதலா இருந்தது. මේක අපි විශ්වාස කරමු. අපි ඉන්න පළාත වෙන්න පුළුවන්, ඉන්න රටක් වෙන්න පුළුවන්, සමාදානෙ නැතුව දැන් කාලෙට බොහෝ ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. නමුත් මේ තීන්දුව දුන්න පස්සේ, ඒ යුද්ධය ඉවරන පස්සේ දේශය සමාදානෙ දිශරව තිබුණා. තව වචනයක් තියෙනවා. ඒ විනිශ්චයකාරී පොතේම 8:28 न्यायाधिपதிகளின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. මෙසේ මිදියන්වරු ඊශ්‍රායල් පුත්‍රයන් ඉදිරියේදී යටත් කරනු ලැබුවා වූ තමන්ගේ ඉස් තවත් නොයෙක්සෝය. දේශයද ගිඩියෝන්ගේ දවස්වලදී 40 අවුරුද්දක් නිශ්චලව තිබුණේය. නිශ්චලව තිබුණේ. මම විශ්වාස කරනවා මම මගේ පවුල, මම ඉන්න තැන, මම ඉන්න දේශය කියලා කියන ඔබ
අපි නිශ්චලව තමයි ඉන්නේ යන්නේ. හැබැයි අපිට එන්නා වූ ප්‍රවෘත්තිය කිසි නිශ්චලයක් නැහැ. ඒක අහනකොටම තිබිච්ච චුට්ටේ නිශ්චලයක් යනවා. நம்முடைய செய்திகளை நாங்கள் கேட்போம் என்றால் செய்திகள் எப்படி இருக்கிறது? உலக செய்திகள் இருக்கிற இளைப்பாறுதலும் இல்லாமல் போய்விடுகிறது. கொஞ்சம் சமாதானம் இருந்தது, செய்தியை கேட்டதும் பயம் வந்து விடுகிறது, திகில் வந்து விடுகிறது. என்ன ஆக போகிறது, எப்படி ஆக போகிறது, இருக்கிற இளைப்பாறுதலும் அற்று போகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் எதிரிக்கு தீர்ப்பு கொடுத்து உங்களுக்கு நான் நியாயம் செய்யும் பொழுது நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள், இளைப்பாறுதலாய் இருப்பீர்கள். ஆகவே உலகமே அதான் சொல்றாங்க, நீ தண்ணீர்களுடன் போகும் பொழுது அந்த தண்ணீர் உண்மையில் பற்றாது. நீ நெருப்பினூடாக நீ போனாலும் அந்த நெருப்பு உண்மையில் வந்து எரியாது, நீ எரிய மாட்டே. எப்படி அங்கே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ளதான் இருந்தாங்க. அந்த நெருப்புக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் கைகளில் இந்த கட்டுரைத்தான் அவிழ்க்கப்பட்டதே ஒழிய அவர்களுக்கு ஒன்றுமே நேரிடவில்லை. அப்ப இந்த කාලේ හරියට ගින්නක් වගේ හරියට ගින්දර ඇතුළේ තමයි යන්නේ. ඒ නැගිටලා මේක කොහොමද කරන්නේ, මේ දේ කොහොමද මං බිල් ගෙවන්නේ, මෙයාට කොහොමද මං කතා කරන්නේ, මෙයාට එක මං කොහොමද හිතවත්ව ඉන්නේ, අද මෙයාට කොහොමද මූණ දෙන්නේ. අපි උදේ නැගිටම බොහෝ දේවල් සිතට එනවා. ඒ විතරක් නෙවෙයි මොන channel එක දැම්මනම් සමහර වෙලට එන ප්‍රවෘත්ති ඇවිල්ලා නිශ්චල කඩාගෙන යනවා වගේ තමයි තියෙන්නේ. නමුත් ඔබට මම කියනවා යහපත් මේ සුභාරංශය. මොකද නම් දෙවියන් වහන්සේ කියනවා මේ කාලේදී, මේ ගින්දර කාලේදී, මේ නපුරු කාලේදී මගේ හස්තය, මගේ පියාතුව යටත ඔබට සහනය තියෙනවාමයි. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்கள் பொல்லாததுதான், இந்த நாட்கள் பயங்கரமான நாட்கள் தான், சமாதானத்தை தேட முடியாத காலங்கள் தான். எப்படி சமாதானத்தை நான் தேடுவேன் என்று சொல்லி கஷ்டப்படுகிற நாட்கள் தான். நியாயமே இல்லை. எவ்வளவு நல்லது செய்தாலும் நன்றி கெட்ட ஜனங்களோடு வாழ்கிறோம். ஐயோ நான் எவ்வளவு நன்மை செய்யணும், எனக்கு ஒரு நன்மையுமே கிடைக்கவில்லையே, මම කොච්චර යහපත් දේ කරලා මට කිසි යහපතක් නැහැනේ, මගේ කාලය මම දුන්නා, මගේ මුදල දුන්නා, මම මොන දෙයක් කරන්නද ඔක්කොම කරා, නමුත් කිසි යහපතක් නැහැ කියලා ඔබ හිත අதாவது பிரச்சனையோடு போராட்டத்தோடு நீங்க அதாவது பிரச்சனை ගොඩ කැළඹෙමින් ඉන්නවද? අද ඔබට දෙවියන් වහන්සේගේ වචනේ මොකද? මම ඔබට නිශ්චල විරේපාන්ත නිශ්චල කාලයක් දෙනවා කියලා. ඔයාලට මේක හරි අමාරු විශ්වාස කරන්න. ඒක තියෙන තත්ත්වයේ අනුව ඉන්දර ඉන්නේ, වතුර ගොඩේ ඉන්නේ, මොකක්වත් නැහැ මේකේ එළියට එන්න. නමුත් සුද්ධාත්මන වාසාවේ කියනවා මම ඔබට සහනය දෙනවා කියලා. ඒ සහනය අපි ලබා ගමු. දැන් විශ්වාස කරමු. අපි විශ්වාස කරනකොට අපිට විරුද්ධ ඇවිල්ලා තියෙන හැම දෙයක්ම ඉවත් වෙයි. நான் விசுவாசிக்கும் பொழுது என் தேவன் எனக்காக யாவும் செய்வார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த தீமையெல்லாம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். තව එකක් අපි බලනවා රූත්ගේ කතාව. ඒකත් මේ රූත් පොතේ chapter 4යි තියෙන එක කියවලා බලන්න. ரூத் புத்தகத்திலே 4 அதிகாரங்கள் தான் இருக்குது. அதை பாருங்கள். அங்க நமக்கு தெரியும் எலிமெலேக்கு அவருடைய 2 பிள்ளைகள் மகளோன் கிலியோன், நகோமி மனைவி எல்லாரும் பஞ்சத்துக்கு ஊரை விட்டு போயிட்டாங்க. ரிட்டர்ன் வரும் பொழுது அங்கே வந்து புருஷன் மரித்து 2 மகன்மார் மரித்து ஒரு மகள் வந்து வரல, அவ வந்து இருந்துகிட்டான். அப்போ ஒரே ஒரு மருமகளோடு தான் வாரா. வந்தா அங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அப்படியே இருக்கு. அப்போ இவ வந்து அந்த இஸ்ரவேல் ஜனத்திலே அந்த காலத்திலே ஒரு திட்டம் இருந்தது. எப்படின்னா இந்த ஏழைகளுக்காக வேண்டி அவங்க அந்த அறுவடை நாட்கள்ல கீழே போட்டுணும் கொஞ்சத்தை, அவங்க அந்த ஏழைகள் வந்து அதை எடுத்துக்கொள்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த ரூத் போய் பொறுக்கிறாங்க. பொறுக்கிட்டு வரும்போது பார்த்தா அந்த பொறுக்கின இடம் தற்செயலாக சொல்றோம், பட் ஆனா அது ஆணுடைய கிருபை. அங்க வந்து இது யாருடையதுன்னா தன்னுடைய உறவு முறைகளுடையது. මෙයාවින්න මේ නහෝමි තමගේ එකම ලේලි දෙකේන අනිත් ලේලි එන්න බෑ කිව්වා. අස්බඩුත් බැරිලා පුතාලා දෙන්නත් බැරිලා දැන් එනවා මොනවත් නැහැ. ඉතින් අර ලේලි ගිහිල්ලා මේ කැමරේ එකක් හොයාගෙන එනවා. ඔයාගෙන යනකොට එයා ගිය මේ වත් ඇවිල්ලා යන්නේ නැහැ කෙනෙක්. සමහරවිට අපිට හාම්බෙන් හම්බ වෙනවා කියනෝනේ, හාම්බෙන් නෙවෙයි දෙවියන් වහන්සේ ඒ ජීවිතවල ඉඳ දෙනවා සනස්මක් එක රයිට්. ඊට පස්සේ මෙයා එහෙම කතා ඉන්නකොට මෙයා කියනවා කාගේද මේ වත්තට ගියේ කොහොමද? බෝවස් කියන එකනගේ වත්තට තමයි ගියේ. අපේ නෑයෝනේ එයාට තියෙනවා අපිව මේ මුදා ගන්න පුළුවන්. එයාට තියෙනවා ඒක. அதாவது அவன் சுதந்திரவாடி, எங்களை மீட்டுக்கொள்ள அவனுக்கு உரிமை இருக்குது. ඒක නෑයෝ ඒ කාලේ තිබුණා තමයි නෑ කෙනෙක් එක්ලඟ උදව් කරන්න පුළුවන්. අද සමහර වෙලට අපේ නෑ දරුවෝ බලන්නේ නැත්නම් මොනවද කෑවද කිව්වද ඔර එකක් කියලා තියෙන. ඒ කාලේ ඉන්න බලන්න ඕනේ.
ගෙදරක වැඳපු කෙනෙක් ඉන්නවා නම් බලන්න ඕනේ. මල්ලිගේ අයියාගේ නැත්නම් ஹஸ்பண்ட் நங்கிගේ ஹஸ்பண்ட் வேணும்னா அக்காගේ ஹஸ்பண்ட் இதெல்லாம் බලන්න ඕනේ. விமர்சனம் ඕනේ. அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த நியாயம் என்னன்னா உங்களுடைய சகோதரர்களிலே அவனை புருஷன் இறந்திருந்தால் அவனை கவனிக்கணும், அவங்களை பார்க்கணும், கைப்பெண்களை, விதவைகளை, பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஆசாரியனுக்கு என்ன கொடுக்கணும், லேவியனுக்கு என்ன கொடுக்கணும், எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. எழுதி வச்சே செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. பட் அது எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஒருத்தருமே அவர் கைவிடவில்லை. ඉක්කෙනෙක්වත් දෙවනස අත්හැරියේ නැහැ. ඊට පස්සේ මෙයාගේ ගෙදර ඇවිල්ලා මෙන්නද කතා වෙනවා. ඒ ලොකු කතාවක්. ඒ ලස්සන ලව් ස්ටෝරි එක ඇවිල්ලා ඕගොල්ලෝ කියවන්න. ඒක මට දැන් කියන්න නෑ. அந்த நல்ல அழகான ஒரு அன்பு காதல் கதை ஒரு நடுவுல இருக்கு. அதை நீங்களே வாசிச்சுக்கோங்க. என்னன்னு இப்ப நோண்டி நோண்டி கேட்பீங்க. அது என்னன்னு இல்ல, நீங்க அதை பார்த்து கொள்ளுங்க. அங்க பாக்குறோம். இப்ப சொன்ன உடனே இப்ப இந்த போவாஸ் தெரிஞ்சிருச்சு. அப்ப உடனே போவாஸ் சொல்றாரு, சரி அண்ணே ஒருத்தர் இருக்கிறாரு, அண்ணன் தான் முதலாவது அதை மீட்டு கொள்ளணும். அதனால நாங்க பட்டணத்தின் வாசல், அதாவது வாசிங்க ரூத் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். බෝවාස් නුවර දොරටුව ළඟට ගොස් එහි හිඳගත්තේය. බලව බෝවාස් කී ළඟ නෑයා එහි පැමිණියේය. බෝවාස් නම කියා, "ඕයි නුඹද මෙහි ඇවිත් වාඩි වෙයන්නයි" කීය. ඔහු ගොස් වාඩි වුණේය. කොතනද යයිටි? නුවර දොරටුව. නුවර දොරටුව ළඟ. ඒ කියන්නේ පట్టණத்தின் வாசல். ඒ කාලේ මේ නඩු කියන්න මේ වගේ තැන් තියෙනවා. அப்படி அதாவது இந்த தீர்ப்பு செய்யறதுக்காக பட்டணத்தின் வாசல் இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டு பழைய காலத்துலாம் ஒரு மரம் இருக்கும், பெரிய மரம் இருக்கும், அங்க ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில தான் இந்த எல்லாரும் விசாரிப்பாங்க. ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒரு நீதிமன்றம் மாதிரி வச்சிருக்கீங்களேன். ஏகதமா දොරටුව මිනිස්සු කරන කෝට්ස් කරනවා මේ නඩුකර කියන්නේ කෝට්ස් උසාවිය. අද උසාවියට අයියා කියනවා, "ඕයි එන්න කියලා කියනවා." අයියානේ මේක මේකලම නිදාස් කරන්න ඕනේ. අයියා කියනවා, "මම ඒවත් කියන්නේ නහෝමිගේ ඉඳව ගන්න කියලා කිව්වා. නහෝමි විකුණන්න යනවා කියලා." என்ன මං ගන්නකො කිව්වා. அதாவது நகோமி அவளோட நிலத்தெல்லாம் விற்க போறா, நீ வேணா எடுத்துக்கோ அப்படின்னு. நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உடனே டக்குனு இவர் இன்னொன்னு போட்டுட்டாரு. என்னது? சரி, நீ நகோமியுடைய நிலத்தை வாங்கினதா இருந்தா நகோமியுடைய மருமகளை நீ ஒரு கல்யாணம் கட்டிக்கணும். ஏன்னா அவளுக்கு ஒரு சந்ததி உண்டாக்குறதுக்கு. එතකොට මෙයාට කියනවා, හරි මං ලෑන්ඩ් එක ගන්නම් කියලා කියනකොට වගේ ද මල්ලි කියනවා, ඔය ලෑන්ඩ් එක ගන්නවා නම් එයාගේ මේ ලේනිවත් ඔය බාර ගන්න ඕනේ. ඕ ඒක නම් මට බෑ. ලෑන්ඩ් එක ඕනම් බාර ගන්න, අරක නම් මම බාර ගන්න. සමහර ඊමනේ එයාට මං කරලා මෙයාට කරන්න. අරක කරලා එහෙම කියනවා නේද? நம்ம செல்லர் சொல்லுவோல, அத வேணா நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இத முடியாது, அவள வேணா நான் எடுத்துக்கிறேன், நான் இதை வச்சுக்கிற மாட்டேன். அப்படி செல்லர்கள் அந்த மாதிரி இந்த போவஸ் அண்ணன் மாதிரி செல்லர் பண்ணுவோம் பாருங்க. அப்ப போவஸ் சொல்றாரு, சரி உனக்கு முடியலையா? அந்த காலத்துல செருப்பு கழட்டி போட்டுருவாங்களாம். சரி செருப்பை கழட்டி போட்டுறாரு, அவன் பட்டு போயிட்டாரு போவட்டு. பாருங்களேன், எவ்வளவு நல்ல ஒரு காரியம். அவன் என்னன்னா இவன் மோவாப் ஸ்திரீ, லா படி உண்மைதான். அவங்க மத்த புரஜாதி ஸ்திரீகளுக்கு திருமணம் பண்ண மாட்டாங்க தானே. சோ அதனால அவர் செஞ்சது சரிதான். பட் ஆனாலும் அவர் ஒரு பெரிய நல்ல காரியத்தை இழந்துட்டாரு. சோ இங்க போவாஸ் உடனே சொல்றாரு, ஓகே ரைட், நான் வாங்கிக்கிறேன். நான் அதாவது எலிமெலேக்குடைய லேண்டு, மக்லோனுடைய லேண்ட், கிலியோனுடைய லேண்டு, அடுத்தது அவனுடைய ஒரு மனைவி, இவ்வளோத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னு, இது சாட்சி, இன்றைய தினம் இது சாட்சி. அங்க ஒரு நியாயம் கிடைக்கிறது. அந்த நகோமிக்கும் ரூத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கிறது. නහෝමිට රූත්ට එදා දවස එයාලට යුක්තියක් නැත්නම් එයාලට තීන්දුවක්, මුද තීන්දුවක්, නිකන් තීන්දුවක් නෙවෙයි. හරි ඉඩම් ටික ගන්න ඔයාව දාන්න කියලා නෑ. ඔක්කොම මම බාර ගන්නවා කියලා මුද තීන්දුවක් ලැබුණා. මෝවාබ් කියන්නේ දෙවියන් වහන්සේට අප්‍රිය මිනිස්සු, ප්‍රිය මිනිස්සු නෙවෙයි. නමුත් ඒ එක්කෙනාට දෙවියන් වහන්සේ හරි තීන්දුවක් කරනවා නම් ඔබට මට කොහොම කරයිද? மோவாபிய ஸ்திரியானவள் தேவனால் அருவருக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு நல்ல தீர்வு செய்கிறார் என்றால் எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது. நாங்கள் விசுவாசிப்போம், அந்த நல்ல தீர்வை நானும் நீங்களும் பெற்றுக் கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், உபாகமம் 1:16 சொல்கிறார், நீதியின்படி நியாய தீர்ப்பு, நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவராம். அடுத்ததாக 14 வசனத்துல சொல்றாரு, நியாய தீர்ப்பு தேவனுடையது. உபாகமம் දිවිත්‍ය කතාව 1:16. මම ඒ කාලයේදී නුඹලාගේ විනිශ්චයකාරයන්ට අණ කරමින් නුඹලාගේ සහෝදරයන් අතරේ නඩු අසා මිනිසෙකුගේ හා
ඔහුගේ සහෝදරයාද ඔහු සමග සිටින විදේශියාද අතරේ දැහැමින් විනිශ්චය කරපල්ලා. කොහොමද විනිශ්චය? දැහැමිன். දැහැමිன் நியாயமா நீ தீர்ப்பு செய். தப்பா செய்யாது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவனுடையது. நாங்க யாருமே தீர்ப்பு கூறாதுங்க. எல்லா தீர்ப்பும் தேவனுடையது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. யெகோவா சிக்கினு நியாயம் செய்கிறவர். அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல. ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியிலே அநியாயத்தின் மீது அநியாயம் அநியாயத்தின் மீது அநியாயம் நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் வெகு விரைவிலே தேவன் சொல்கிறார், நான் நீதி செய்ய போகிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயத்தீர்ப்பானாம். එවිට මම දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨයාත් දුෂ්ටයාත් විනිශ්චය කරනවා ඇත. இதுல வந்து தர்மிஷ்டியா துஷ்டயா කරනවා 17ஆம் அது 3:17. அதான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு எண்ணங்கள். நீ என்னெல்லாம் யோசிக்கிறாயோ, நீ என்னெல்லாம் செய்கிறாயோ. මක්නිසාද සියලු කාරණවලට සියලු වැඩවලට කාලයක් පැමිණේයයි මාගේ සිතින් සිතාගත්තෙමි. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம் மற்றவங்களை பத்தி, அதுக்கும் தீர்ப்பு செய்யறாங்க. இப்ப நான் வந்து உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சிலர் என்ன நினைப்பீங்கன்னா, உங்களுக்கு எது தேவையான மாலை அப்படின்னு ஒரு வேலை நினைப்பீங்களா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நினைப்பீங்களா இருக்கும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய நினைவெல்லாம் அவர் அறிகிறார். அப்ப நான் ஒருத்தர் குறிச்சு பொல்லாப்பா நினைக்கிறேன்னு வைங்களே, அது தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். ஒருத்தரை பொல்லாப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு பொல்லாப்பை செய்யட்டவே, உங்களுக்கு தீமையை செய்யட்டவே நல்லதே நினைங்க. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. செய்கைகள் நாங்க என்ன செய்கிறோம்? சில நேரம் சந்தோஷமா இருந்தா கொடுப்போம், உடனே எடுத்துக்கிறது. கோபமா இருந்தா நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்கணும்னு தான் வச்சிருந்தேன், ஆனா நான் கொடுக்க மாட்டேன். இல்ல அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். සමහර වෙලාවට හොඳින් ඉන්නකොට බඩ ඇතුලේ කියලා අරන් දෙනවා. අර හොඳ යාළුකම ඉන්නකොට යාළුකම පොඩ්ඩක් කැඩුනම මම නම් දෙන්න ඉතාලි මිට මම නම් දෙන්න නෑ. එහෙම කරන්න එපා. එයාලා බැන්නතරේ විරෝධී ඉතියතරේ ඔයාලට දෙන දේ දුන්නතරේ දුන්න නැතුවතරේ අපේ පැත්තේ අපි යහපත් කරගෙන යමු. අපේ පැත්තේ අපි හොඳ දේ හිතාගමු. අපේ පැත්තේ අපි හරියට තියාගමු. அதாவது மத்தவங்க என்ன சொன்னா என்ன, அவங்க கொடுத்தா என்ன, கொடுக்காட்ட என்ன, வந்தா என்ன, வராட்ட என்ன, பேசுனா என்ன, ஐயோ என்ன பத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா இன்ன வரையும் தான் என்ன பேசுவாங்களோ எனக்கு தெரியாது. அது பேசுறவங்களுக்கு யோசனை வராமலா இருக்கும், சும்மா வாய்க்குள்ள வராது. இங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ரீல் மாதிரி. பேசிக்கிட்டே இருங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நீங்க எதையாவது சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் செய்யறது எனக்கு செய்வார். ஏன்னா நான் வந்து உங்களை பத்தி நீ தீர்ப்பு செய்ய போவதில்லை. உபதேசம் பண்ணும் பொழுது நீ அந்த மேல ஏறாத கீழே விழுந்துருவ, கவனம், அது உபதேசம், அது தீர்ப்பு கிடையாது. நீ அதை கத்தி கவனம், சின்ன பிள்ளைகிட்ட போய் கத்தி கவனம் வெட்டிடும் சொல்றது வந்து பிள்ளைய சமைக்கிறது கிடையாது. கவனம் அது வெட்டிடும். சில இருக்குன்னா அது உடனே சாப்பிடும், என் பிள்ளைய சமைச்சுட்டாங்க. இல்ல இல்ல, இது வந்து ஒரு புத்தி சொல்லும், ஒரு ஆலோசனை சொல்லுவோம். அது கத்தியை தொடாத, அது வெட்டிடும் அப்படிங்கிறது. அப்படி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பியும் சொல்லுகிறேன், இது தண்டனை அல்ல. මේක දඬුවමක් නෙමෙයි මම කතා කරන්නේ. මේක දෙවියන් වහන්සේ කරන්න යනව තීර්පු තීන්දුව. අපි තීන්දුවක් දෙවියන් වහන්සේ දෙන්න යනවා. ඒක මම කරපු දෙයක් නැත්නම් ඔබ කරපු නෙමෙයි, දෙවියන් වහන්සේගේ තීන්දුවක්. ඒක ලස්සන තීන්දුවක්, right? අන්තිමට අපි බලන්න යනවා දෙවෙනි සාමුවෙල් 16. ඒකත් ලස්සන දුක්සර කතාව. අර රූතේ හොඳ ලව් ස්ටෝරි එකක් තියෙනවා. මේක පව් ස්ටෝරි එකක්. ரூத்ல வந்து நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. இது துக்கமான ஸ்டோரி. என்னன்னா தாவீதுக்கு சகோதரர் சொந்த பிள்ளையை விரோதமா வந்துட்டான். தாவீதுக்கு තමාගේ පුතාම විරුද්ධවට ආවා. ඔබ වෙනමනේ සමහර වෙලාවට නේද? තමාගේ පවුල අයම විරුද්ධට එනවා, තමාගේ වැඩපොලේ, තමාගේ සභාවේ, තමාගේ සහෝදරි විරුද්ධට එනවා. ඒ වගේ විරුද්ධට ඇවිල්ලා සිමී කියන මිනිස්සේ වඩිනවලු බැන පාරේ මේ පස්සර දාගෙන ඔබ හරියන්නේ නැහැ කිය සාප කරගෙන බැනගෙන එනවලු. මෙන්න මෙයා දුකේ එනවා දැන්. මෙයා දැන් පුතා කරන දෙයකින් සෙරප්පු දෙකක් දාන්න නැතුව රජතුමා වෙන පාරක දුවනවා. දුවන වෙලාවේ ඉතේ වේදනාව, කඳුල, බර, බය මොකද වෙන්නේ යන්නේ කියන දුවන වෙලාවේ නිකන් හිටන්කෝ මේ මිනිසයා
බනිනවා දූෂණය කරනවා කියලා ඕගාන දූෂණය කරනවා. ඒතකොට ළඟ ඉන්න අය කියනවා සර් කියන්න මම එක පාට කපලා දාන්න එකම නෑ එපා. දෙවියන් වහන්සේ මෙයාට උත්තර දුන්නා. வாசி பாருங்களேன் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்க பார்க்கிறோம் தாவீதுடைய மகன் அப்சலோம் அவன் ஒரு கிருபித்தனம் பண்ணி அதனால அப்பா ஊரை விட்டு ஓட வேண்டியது அப்பா அவங்களோட குடும்பங்கள் எல்லாரும். சோ அந்த நேரத்துல இவ்வளவு துக்கம் என்ன, சொந்த பிள்ளைனால பொசிஷன் போய் அரண்மனை விட்டு ஓடுறாங்க. என்ன நடக்க போதோ இவன் கரடி மாதிரி வந்து பாஞ்சு கொண்டுருவானோ தெரியலன்னு ஓடுற நேரம் ஒருத்தன் திட்டிக்கிட்டே வர பாருங்க. எப்படி திட்டுறான், நீ நாசமா போ, நீ நல்லா இருக்க மாட்ட, மண்ணள்ளி போடுறான், நீ எப்படி உருப்பட மாட்ட, அப்படி இப்படி இவரே நொந்து கூட இருக்காரு பாருங்களேன். இவரு தன்னை உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடுறாரு தாவீது. இவன் பாட்டுக்கு திட்டுறா பாருங்க சரா மாதிரி. அதாவது எப்படி தெரியுமா அதுல எழுதியிருக்கு, கொடுமையான கடூரமான வார்த்தைகளை பேசினானா. அப்படி பேசும் பொழுது தாவீது என்ன சொல்றாரு பாருங்களேன். ஒய்யவாගේ කතා කරන වෙලාවේ දාවීදගේ උත්තරේ බලන්න. රජද ශෙරියාගේ පුත්‍රයනි නුඹලාගෙන් මට කම් කිම්ද මක්නිසාද දෙස්කීවි මක්නිසාද දාවීද දෙස්කියා පන්නයි ස්වාමීන් වහන්සේ ඔහුට කියා තිබේ නම් නුඹ මෙසේ කලේ මක්නිසාදයි කියන්නට පුළුවන් කවරෙකුටදයි කීවේය. இங்க தாவீது சொல்றாரு, இப்ப தாவீது நம்மள அப்படித்தான் சில கோபமா இருக்கும்போது அவங்க மண்டையில இருந்து அடிச்சு பேட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சமரநாட்டு අපිට මේ වගේ කවුරුන් දූෂණ කරනකොට අපි හිතලා මේ ඔළුවට උඩ දේවල් දීලා එලවන්න කියලා කියනවා. ඌට දෙක දීලා එලවන්න කියලා කියනවානේ. சில நேரம் நாங்களே நொந்து போய் வேதனையில நானே என்னடான்னு இருக்கிற யாரோ ஒருத்தர் கதை சொல்ல வந்தாங்கன்னா அந்த நேரம் அப்பா என்னடா இதுன்னு நம்ம நினைப்போம். அது சும்மாவா திட்டுறான். செஞ்சது செய்யாதது சொன்னது சொல்லாதது வாங்கினது வாங்காதது எல்லாம் கூட்டி கூட்டி பெருக்கி பின்னுவாங்க, பாய் பின்னுவாங்க. அந்த மாதிரி இவங்களே பின்னிக்கிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த தாவீதுடைய ஆன்சர் பாருங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை தூஷிக்கட்டும். நம்மளா என்ன சொல்றோம், அவன் யார் என்னை தூஷிக்கிறதுக்கு, கத்தர் பார் எல்லாம் பண்ணுவார், போர் மண்டே உடைப்பா இருப்பார் என்னதான் சொல்லியிருப்போம். ஆனா இவன் என்ன தூஷிக்கட்டும். கத்தர் வந்து அதாவது தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆஹா என்ன அருமையான ஒரு வேர்ட் பாருங்க. මේකින් දැනගන්න පුළුවන් එක දෙයක් තමයි අපිට විරුද්ධව කෙනෙක් කතා කරනවා නම්, විරුද්ධව චෝදනාවක් කරනවා නම්, විරුද්ධ මොනාරි පදයක් හදනවා නම් හිතාගන්න දෙවියන් වහන්සේ අනුමත කරන්නතු කිසි කෙනෙක් කරන්න බෑ. உங்களை குறித்து ஒருவர் தவறாய் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு கதை கட்டுகிறார்கள் என்றால், தவறாய் உங்களை தீர்ப்பு செய்கிறார்கள் என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் அனுமதிக்காமல் உங்களுக்கு விரோதமாக ஒருவர் பேச முடியாது. ஏனென்றால் தலையிலிருந்து ஒரு முடிதான் கீழே விழுகிறது, தேவனுக்கு தெரியாமல் நடக்காது என்றால் உங்களை குறித்து பேசுவது குறித்து தெரியாமலா இருக்கும், தெரியும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு 12ஆம் வசனத்துல, ஒருவேளை பாருங்க இவ்வளவு திட்டுறாரு, மகன் விரட்டிட்டான், அங்க ஒரு பெரிய அவமானம் நடக்குது. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சற்கட்டுவார். සමහර විට මට කරන ලද අයුක්තිය දෙස ස්වාමීන් වහන්සේ බලා අද දවසේ ඔහුගේ දෙස් කීම වෙනුවට මට යහපත කරනවා ඇතැයි කීවේය. அதுதாங்க தீர்ப்பு. அவனே தீர்ப்பு சொல்லிட்டான். தாவீது தன் வாயாலே தீர்ப்பை சொல்லிவிட்டான். என்ன தீர்ப்பு தெரியுமா? நீ என்னை தூஷித்தாய், நீ எனக்கு தீமை செய்தாய், நீ என்னை வேதனைப்படுத்தினாய், பரவாயில்லை, இதை எனக்கு அப்படியே நன்மையாக மாற்றுவார். இந்த தீமையை நீ தூஷித்ததை கர்த்தருக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? வைக்கோல் கூட வாங்க முடியல. வைக்கோலை நீனே போட்டுக்கோ, நீனே செஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? நல்ல தீர்ப்பை கர்த்தர் தருவார். எல்லாம் இழந்து நீங்கள் அதாவது வேலை செய்து செய்து ஐயோ நான் என் குடும்பத்துக்காக செய்தேன், சபைக்காக செய்தேன், என்னுடைய காலங்கள் எல்லாம் நான் நேற்று கூட ஒரு சிறிய சம்பவத்திலே நான் அழுது கொண்டிருந்தேன். அப்போ சொன்ன ஆண்டவரே 21 வருடமா நான் இந்த திருச்சபைக்காக உழைக்கிறேன், ஏன் ஒருவரும் என்னை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் ஒருவருக்கும் என்னை குறித்து தெரியவில்லை, நாங்கள் அவர்களுக்காக எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறோம், எவ்வளவு காரியங்களை சகித்து போகிறோம், எவ்வளவு காரியங்கள் பேசுகிறது கேட்டு மன்னித்து விட்டு விடுகிறோம், ஏன் ஒருவரும் எங்களை புரிந்து கொள்கிறார்கள் என்று நான் நேற்றைய நாளிலே அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் நினைத்தேன், ஆம் தாவீது சொன்னது போலவே தீமையின் மேல் தீமை வரட்டும், நமக்கு விரோதமாய் பேசுகிறோர் பேசட்டும், அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார்.
நாம் விரோதமை எழுத தேவையில்லை. நாம் அவர்களுக்கு ஒருவருக்கு விரோதமை கசப்பா இருக்க தேவையில்லை. ஒருவேளை அவர்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? சில நேரங்களிலே யாரோ ஒன்று சொன்னதை வைத்து லேசா கண்டதை வைத்து ஒருவேளை அவர்கள் எதையாவது பேசி தீர்ப்பு செய்யலாம். அந்த தீர்ப்புக்காக உங்களை குறித்து தப்பாவே சொல்லலாம். இவங்க பணத்தை ஏமாத்திட்டாங்க, இவங்க நியாயம் இல்லாதவங்க, இவங்க பொய்க்காரவங்க, இவங்க இப்படி இவங்க அப்படி, இவங்க ஓடி அப்படித்தான், இந்த குடும்பம் இப்படித்தான். සමහරවිට ඔයාගෙන බොරු චේතනාව ගේන්න ඇති. ඔයා මෙහෙම තමයි, ඔයාගේ පවුල මෙහෙම තමයි, ඔයාගේ සේවය මෙහෙම තමයි, ඔයා මෙහෙම තමයි කියලා ඔයාට විරුද්ධව ඔයාගේ පිටුපස්සට ඕන තරම් කතාවක් හදන්න පුළුවන්. සමහර කතාව තාමත් අහලා නැත්වත් ඇති. සමහර වෙලාවට නැතුව ඉන්නේ හොඳයි කියලා හිතන්නේ. මේ මිනිස්සු මේවත් කතා කරයිද කියලා හිතන්න පුළුවන්. එදා සීමේ කතා කරා. නමුත් දෙවියන් වහන්සේගේ යහපතට වන්දු සීමේ දූෂිතා கர்த்தர் தாவீது கதை நன்மையாய் மாற்றினார். அன்பானவர்களே, ஒடுக்கப்படுகிறீர்களா? நீங்கள் ஒன்றுமில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்று எகிப்தியர் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு பொன்னோடும் பொருளோடும் எடுத்து கொண்டு போன தேவன் இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே பொன்னோடும் பொருளோடும் தான் இருக்க போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருக்க போகிறீர்கள். குறைவே இருக்க போவது இல்லை. பஞ்ச காலமா போஷிக்கத்தான் போகிறார். எல்லாவற்றையும் இழந்தது போல ரூத் குடும்பத்தை போல இருக்கிறீர்களா? திருப்பிக் கொள்வீர்கள். நகோமியை போல இருந்தால் திருப்பிக் கொள்வீர்கள். யாக்கோபை போல அநேகரால் ஏமாற்றப்பட்டு நான் உங்களுக்கு தர்றேன், இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க சொல்லுவாங்க. நேற்று இன்னொரு தாய் பேசிருந்தாங்க என்கிட்ட, உன்னோட இருந்து நீ ஜபம் பண்ணி அனுப்பினவங்க எத்தனை ஊர்ல இருக்காங்களே, உனக்கு செய்யணும்னா எப்படியோ செய்யலாமே அப்படின்னு நான் சொன்னேன். செய்யறதா? சும்மா நான் எப்படி இருக்கனாலும் கூட கேட்க மாட்டாங்க. ஆனா என்னோட அன்பா இருந்தவர்கள் தான், கூட இருந்தவர்கள் தான், கற்றுக்கொண்டவர்கள் தான் மறந்து விடுவார்கள். என்ன செய்ய? அவர்களை திட்டவா? இல்லை, விட்டு விடுங்கள். கத்து பார்த்துக் கொள்வார். கத்து வேறு யாரையாவது கொண்டு உங்களை போஷிப்பார். சில நேரம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, எனக்காக ப்ரே பண்ணுங்க சிஸ்டர், நான் வெளியூருக்கு போனோடனே மொத்த உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், மொத்த அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு நிறைய சொல்லுவாங்க. மறந்துடுவாங்க. பரவாயில்ல, அதுக்காக நீங்க அவங்க திட்டிட்டு இருக்க கூடாது. அப்படி நான் திட்டணும்னா ஆயிரக்கணக்கான திட்டிட்டு இருக்கோம் இல்லைங்க. கர்த்தருக்காக நாங்கள் செய்யணும். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். நம்ம யாருக்காவது சாப்பாடு கொடுத்தோமா அதை கர்த்தருக்கு செய்தோம். பணம் கொடுத்தோமா கர்த்தருக்கு செய்தோம். வீட்டுல வைத்து சாப்பாடு கொடுத்தோமா கர்த்தருக்கு செய்தோம். ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் இனிமேல் கர்த்தருக்காகவே செய்யுங்கள். ஏனென்றால் கர்த்தர் அதை உங்களுக்கு திருப்பி தருவார். மக்கள் திருப்பி தர மாட்டார்கள். பாருங்க, லாபம் கொடுக்கல, லாபம் எடுத்துக்கிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, ஞானத்தை கொடுத்து அவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிற அளவுக்கு ஆடுகளும் மாடுகளும் வேலைக்காரர்களும் நிறைந்திருக்கும்படி செய்தார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நம்பிக்கை வீண் போக வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதற்காக கவலைப்பட வேண்டாம். அதற்காக அவர்களை தவறாய் நியாயத்திற்கு போக வேண்டாம். அவர்களை சபிக்க வேண்டாம். அவர்களுக்கு விரோதம் எழுப்ப வேண்டாம். உங்களை குறித்து தவறாய் பேசுகிறார்களா? உங்களுடைய பங்கை எடுத்துக்கொள்கிறார்களா? எகிப்தியரை போல நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா? வீடுகளிலே உங்களுடைய குடும்பம் உங்களை ஒடுக்குகிறார்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து சுகத்தை கொடுக்காமல் உங்களை ஒடுக்குகிறார்களா? பொறுத்திருந்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அது அபியாக்னாவே இசனாமா අභියාඥ කරමු දෙවියන් වහන්සේ අද දවසේ හොඳ තීන්දුවක් ගෙනල්ලා ඉවරයි. මා වෙනුවෙන් ඔබ වෙනුවෙන් හොඳ තීන්දුවක්, நல்ல ஒரு தீர்ப்பு. தண்டனை அல்ல, நல்ல தீர்ப்பு. பல காலங்களாக காத்திருந்தேன், பல காலங்களாக துக்கப்பட்டு கொண்டிருந்தேன், பல காலங்களாக எனக்காக யார் பேசுவார், எனக்காக யார் போவார், எனக்காக இந்த காரியத்தை யார் செய்வார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கர்த்தரே போய் எனக்கு செய்து விட்டார். இந்த ராத்திரியில கர்த்தரே போய் எல்லாருடைய இருதயங்களிலும் பேசி தயவை உண்டு பண்ணி எதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் நியமித்தோ அதெல்லாம் கொடுத்து விட்டார். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். 400 வருட உழைப்பை கடைசியாக இஸ்ரவேல் ஜாதி எடுத்துக்கொண்டார்கள். உங்களுடைய மூதாதையர் பெற்றோர் செய்தது, உங்கள் குடும்பத்திலே செய்த நன்மைகள் உங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லையா? எங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு வர வேண்டிய சொத்து தான், எங்களுக்கு வர வேண்டிய வீடு தான், எங்களுக்கு வர வேண்டியதுதான், எங்களுடையதுதான், கேட்க முடியாது, யாருமே இல்லை, நான் எத்தனை நிலையில இருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வார் என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? இன்று கர்த்தர் உனக்காக யெகோவா சிக்கினுவாக நீதி செய்து நியாயாதிபதியாக உன் வாசலில் வந்து நிற்கிறார். நீ பார், உன் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறார். நீ பார்த்து அவரை அழைத்து
உன் வீட்டுக்குள்ளே வைத்து ஆண்டவா என்று நீராலே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. அவர் நீதி செய்ய போகிறார். அதுதான் සොබ අඬමින් ඉන්නවද? කඳුලෙන් ඉන්නවද? මා වෙනුවෙන් කතා කරන්න කිසි කෙනෙක් නැහැ. මම කොහොමද මේක විසඳගන්නේ? මගේ වෙන්න පුළුවන්, දරුවාගේ වෙන්න පුළුවන්, පවුලේ දේවල් වෙන්න පුළුවන්. අද දෙවියන් වහන්සේ මොකද විසඳුමක් දෙන්න යනවා. දෙවියන් වහන්සේ ඒක කරන්න යනවා. ඔබට ඒක විසඳ ගන්න බෑ. ඔබ මුඛ ඇරියොත් රණ්ඩු වෙනවා. ඔබ මේ ගැන කියන්නේ ගියත් අමනාප වෙනවා. ඔබ නිශ්චල වෙන්න දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් යුද්ධය කරයි, සටන් කරයි. நீ வழக்காட போனால் பிரச்சனை வரும். நீ வழக்காடாது, நீ அமைதியாய் பொறுமையாய் கர்த்தர் வழக்காடுவார். நன்றி ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த வேளைக்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தரப்படியாக இறங்கி வந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கே போவோம், யாரிடத்திலே போவோம், என்ன சொல்லுவோம், ஏது சொல்லுவோம் என்று ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் ஆண்டவரே சொன்ன காரியங்களோ செய்த காரியங்களோ ஒருவேளை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் தவறாக இன்னொருவரை தீர்த்திருந்தால் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இவர்கள் இப்படித்தான், அவர்கள் அப்படித்தான் என்று நாங்களே நினைத்திருந்தால் எங்களை மன்னியுங்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் அந்த அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கப்படட்டும். देवीने आपली निदास करना तो किसी के लिए कोई विनिश्चय करना तीर वाला अपना तो संभाव देते आ रहे विशेष याद न करो यीशु ने आदर से भगवान से क्यों मांगे मैं आदर मैं बहुत से है आप दाके क्या ओबेगे लसन तीन दुनिया कांगुलिंग इन्नाइट प्रीतिया लेडिंग इन्नाइट सुया नाई इन्नाइट संपूर्ण आशीर्वाद इतर मित्रों नेतृत्व थानी में इन्नाइट නෑ ඉතින් එන්නේ එක හැම දෙයක්ම යහපතකට අරවන්ටි යන්නේ සොබට සුදුලිවා කියන්නේ ඒක දාවිත් කියනවා මේ මට නපුරු කාලයක් මේක මට නපුරු දවසක් මේක මට වේදනාව දවසක් නමුත් දෙවියන් වහන්සේ මේ වේදනාව මේ නපුරු දවස මේ ඇතිවෙච්ච මේ කරදරේ මට යහපත් දේ කරනවා කියලා කිව්වා වගේම අපිට අද කියනවා අපිට වෙච්ච නින්දාව අපිට අපි මුණ ගැසනව වේදනාව අපිට ඇතිවෙච්චව අලාභය අපි අයිමේ මුණ දේවල් අපි තනි මුණ කාලේ හැම දෙයක්ම අපිට දෙවියන් වහන්සේ යහපත් ඇති දෙන නිසා අපට සුඛ දේවා කියන්නේ தனிமைப்பட்ட நாட்களும் தனித்து விடப்பட்ட நாட்களும் தள்ளப்பட்ட நாட்களும் விசாரிப்பட்ட சீயோனா இருந்தோம் ஆண்டவரே ஆனால் நீர் விசாரிக்க வந்து விட்டீர் ஆண்டவரே நீர் இன்று முதல் எங்களை விசாரிக்க போகிறீர் ஆண்டவரே நீர் இப்படி விசாரித்து உங்களுடைய நீதியையும் உங்களுடைய நியாயத்தையும் எங்களுக்கு செய்ய போகிறபடி நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய குடும்பங்களின் மீதும் தேவனுடைய கிருபை இறங்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துணிகன மகிமும் ஒருவருக்கே செலுத்தி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இப்பொழுதும் எப்பொழுதும் காக்க கடவுது. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. திவ்யமான சமூக ஆசீர்வாதத்தை செய்வார்.